நேற்று இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 மேட்ச் T20 சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணதோட இந்த சீரிஸை 1-0 லீட் பண்றாங்க. இப்போ இந்த மேட்ச் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் மீம்ஸை கொண்டு வந்திருக்கேன். தமிழ்ல போட்ட மாதிரி தான் இதுல சில மீம்ஸ் ஆர்சிபி டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் மீம் ஆரம்பமே அமர்க்கலமான மீம். நேற்று சால்ட் டக் அவுட் ஆயிட்டாரு, அதுதான் இப்படி போட்டிருக்காங்க. இந்தியன் ஃபேன்ஸ் பி லைக் ஷமி எங்கடா பிளேயிங் லெவன்ல ஷமியை காணும். சில பேர் இதுக்கே ஷாக் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷமி அடுத்த மேட்ச் ஆடுறதும் டவுட் தான். ஏன்னா அடுத்த மேட்ச் சேப்பாக்கல நடக்குது. ஒருவேளை இப்பவே பெர்ஃபார்ம் பண்ணா கண்ணு வச்சிருவாங்களோன்னு அவுட் ஆயிருப்பாங்களோ இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் கண்ட்ரி விட பிரான்ச்சைசி கிரிக்கெட் தானே முக்கியம். அடுத்து ஒரு வீடியோ. நீங்க விராட் கோலி பிரின்சால்ட் இருந்து இறங்க போறாங்க. பிரின்சால்ட்டோட விக்கெட்லாம் நீங்க சாதாரணமா இருக்கவே முடியாதுங்க. நேத்துனாவோ மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு தான். ஆனா அதிகமா மீம்ஸ் போட்டு தாக்கப்பட்டது நம்ம ஆர்சிபி தான். Now Ashdeep become highest wicket taker for India in T20s. அதுக்கு தான் இந்த மீம். சால்ட் டக்கு, லிவிங்ஸ்டன் டக்கு, பெத்தல் 7 ரன்னுக்கு அவுட், ஓவர்டன் 2 ரன்னுக்கு அவுட், மஞ்ச சொக்கா அண்ட் சிவப்பு சொக்கா பி லைக். என்னடி இதே? நேத்து வருண் சக்கரவர்த்தி தான் மேன் ஆஃப் தி மேட்ச். மொத்தமா 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு தான் இந்த மீம் போட்டிருக்காங்க. விக்கெட் போனா என்ன, நம்ம பாட்டம் சும்மா வெறித்தனமா இருக்கும். நேத்து இங்கிலாந்து இன்னிங்ஸ்ல இருந்த ஒரே பாசிட்டிவ் பட்லர் தான். அடுத்தும் பட்லர் பத்தின ஒரு மீம் தான். ப்ளூ ஜெர்சியை பார்த்தாலே மும்பை இந்தியன்ஸ் நினைச்சுக்கிறான் போல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நேத்து பட்லர் மட்டும் இல்லைனா அந்த 130 ரன் கூட இங்கிலாந்துக்கு வந்திருக்காது. கண்ணாடி இல்லாம பார்த்தா யுவராஜ் சிங், கண்ணாடியோட பார்த்தா அபிஷேக் சர்மா. நேத்து இவரும் ரெட் ஜெர்சியை பார்த்த உடனே இல்ல ஜிம்பாப்வே நினைச்சிட்டாரு போல. இன்னாடி Before match, it is not India versus England. It is MI versus RCB. After match, தனுஷ் சைடு RCB டீமா, நாட் நார்மல் பீப்புள் சைடு MI. என்ன நேக்கா நடுவுல நம்ம டீமையும் சொறி வச்சிருக்கான் பாருங்களேன். கொல்கத்தால முடிஞ்சு அடுத்து சேப்பாக் போலாமா? ஆனா ஸ்விங் அண்ட் சீம் இருக்கிற ஈடன் கார்டன்ஸ்லயே எப்படின்னா அடுத்து ஸ்பின்னிங் ட்ராக் சேப்பாக்ல எப்படியோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. லாஸ்ட் மீம் ரோஹித் சர்மா இஸ் பிளேயிங் அண்டர் அஜின்கியா ரஹானே இன் ரஞ்சி ட்ராஃபி. ரோஹித் சர்மாவோட நிலைமையை பாத்தீங்களா? அவர் தான் இந்தியன் டீம் கேப்டன். ஆனா IPL ஹார்திக் கேப்டன்சி கீழே விளையாடணும். இப்ப ரஞ்சி டிராஃபில ரஹானே கேப்டன்சி கீழே விளையாடுறாரு. ஃபீல் சேட் ஃபார் ரோஹித். அவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கான வீடியோ. அப்படியே அந்த டாப் 3 மீம்ஸ் மட்டும் பாத்துடலாம். தேர்ட் இந்த மீம் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு இந்த மீம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. செகண்ட் இந்த மீம் தான். எவனோ நல்லா யோசிச்சு இந்த வேலையை பார்த்து விட்டு போயிருக்கான், ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அன்டவுட்லி இந்த மீம் தான். அவ்வளோதான் மக்களே, இதோட நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்றது நான் உங்க லீடர்.